ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ், ரிசல்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு 8 எக்ஸாம் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி லைனாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A தேர்வில் இருக்கிற அந்த குரூப் 2ஓட நேர்முகத் தேர்வு பதவிகளுக்கான முதல் மற்றும் இரண்டாம் கட்ட நேர்முகத் தேர்வும் கலந்தாய்வும் முடிந்த பின் குரூப் 2A நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகளுக்கான மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் மார்ச் 2024 கடைசி வாரத்திற்குள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த 2Aவோட அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டோட அப்டேட் இல்லாமல் இருந்ததுன்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா முதல் மற்றும் இரண்டாம் கட்ட நேர்முகத் தேர்வும் கலந்தாய்வும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கே பார்த்திங்கனாக்கா மார்ச் எண்டு வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ தூரம் தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி போட்டுட்ருக்காங்க. முன்னாடியே பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்படின்றப்ப அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டோட அப்டேட் மார்ச் கடைசியில் தான் எதிர்பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு கருவூலங்கள் மற்றும் கணக்கு பணிகள் மற்றும் வாரியங்கள் அல்லது நிறுவனங்களில் அடங்கிய பதவிகளுக்கான காலி பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கான கணினி வழி தேர்வு 5/2/2024 முற்பகல் மற்றும் பிற்பகல் 6/2/2024 முற்பகலில் நடக்கிறதுக்கு அதற்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் உங்களோட ஓடிஆர் பேஜில் போய் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு தனி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஒருங்கிணைந்து உதவி நிலவியலாளர் சால்நிலை பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இத்தேர்வின் கலந்தாய்வு 1/2/2024 அன்று தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த உதவி நிலவியலாளர் சால்நிலை பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கு இதை பற்றின லேட்டஸ்ட் அந்த ரிசல்ட் அப்டேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த லேட்டஸ்ட் ரிசல்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரிசல்ட்லாம் நேற்று வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட ஓரல் டெஸ்ட் மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு போஸ்டிங்கு அது இல்லாமல் மொத்த போஸ்டிங்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லி ஒரு 3 பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிடிஎஃப் எல்லாமே அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கனாக்கா கம்பைன்ட் லைப்ரரி எக்ஸாமினேஷனோட அந்த ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட்டும் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்ட்டுக்கும் நேற்று ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் எல்லாமே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் இருக்கிற அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் அந்த சிவில் ரிலேட்டடானது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த சிவில் ரிலேட்டடாக வர ஓரல் டெஸ்ட் மார்க் எல்லாமே தனி ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. 24/1/2024 இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு மோட்டர் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் சபார்டினேட் சர்வீஸில் இருக்கிற ஜென்ரல் ஃபோர்மன் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அந்த ஓரல் டெஸ்ட் மார்க் ஒரே ஒரு கேண்டிடேட்டுக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேஸ் 3க்கானது. அதே மாதிரியே பார்த்திங்கனாக்கா மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இன்ஜினியரிங்கில் இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான ஒரு ஆளுக்கான ஓரல் டெஸ்ட் மார்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது அந்த கம்பைன்ட் ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸோட அந்த ரேங்கிங் பொசிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டோட்டல் மார்க் என்ன, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, ஜெண்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 6 சர்வீஸில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கான ஓரல் டெஸ்ட் மார்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப். அடுத்து இந்த கம்பைன்ட் லைப்ரரி ஸ்டேட் சபார்டினேட் சர்வீஸோட ஃபைனல் ரிசல்ட் யார் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது அந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட். அடுத்து இது பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலர் போஸ்ட்டுக்கான அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட். இந்த 3 பிடிஎஃப்மே நேற்று அந்த ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நேற்று டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுத்தது. இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெலகிராம் குரூப் மூலமாகவே ரெக்கார்டட் வீடியோஸாக கிளாஸ் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். டிஎன்பிஎஸ்சிக்கு டெஸ்ட் பேட்சுமே சேர்த்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க ஜாயின் பண்ணி விடுவாங்க. ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இப்போ ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா வீடியோமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ரயில்வே 2024 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு கொடுத்துருக்கோம், அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. அதிலே பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில் கிளாஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ஏஎல்பி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏஎல்பி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களோட டெலகிராம் நம்பரை அனுப்புனீங்கனாக்கா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. அந்த குரூப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வேக்கான கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ரயில்வேக்கான மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுவோம். கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும் அப்படின்றனால சீக்கிரமாக கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.